கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஆண்டு நம்மளுக்கு வந்துட்டு புதிய கிருபையும் புதிய ஜீவனையும் தந்து ஆண்டு சமூகத்தில் நம்ம வந்துட்டு வருவதற்கு ஆண்டு உதவி செஞ்சிருக்கிறார். இந்த நாளில் கூட நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆண்டுடைய செய்திக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். ஜெபம் பண்ணலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. பிதாவே, ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலையிலும் உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது சுவாமி. உங்களுடைய சமூகத்தில் தகப்பனே காலையிலேயே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு உதவி செய்திருக்கிறீர். இந்த நேரத்தை நீர் ஆஸ்வதிக்க முடியாது ஆண்டவரே. நீர் அப்பா ஆண்டவரே தகப்பனே இந்த Zoom மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட நீர் பேச முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து நடத்தும் அப்பா ஆண்டவரே. இந்த பிரேயர் ஆஸ்வதிங்க. நீர் பேச முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். இங்க வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு மிஷனரிமார்களை குறித்து நம்ம வந்துட்டு தியானம் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம யாரை பத்தி நம்ம தியானிக்க போறோம் அப்படின்னா, நிக்கோலாஸ் லூட்விக் வான் சின்சென்டார்ஃப் அப்படின்ற வந்துட்டு மிஷனரியை குறித்து வந்துட்டு இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். ஸோ இவருடைய பெயர் வந்துட்டு ஒருவேளை நிக்கோலாஸ் லூட்விக் வான் சின்சென்டார்ஃப் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நீளமா இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு அவரை கூப்பிடுறது வந்துட்டு சின்சென்டார்ஃப் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு அவரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அவருடைய பிறப்பை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மே 26 1700 வந்துட்டு அவர் வந்துட்டு பிறக்கிறாரு. ஸோ அவர் எங்க பிறக்கிறார் அப்படின்னா சாக்சோனி, அதாவது ஜெர்மனி தேசத்துல சாக்சோனி அப்படின்ற மாநிலத்துல ட்ரெஸ்டன் அப்படின்ற நகரத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு பிறக்கிறாரு. ஸோ இவருடைய பிறப்பு, இவங்களுடைய குடும்பத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வந்துட்டு உயர்குல குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரு உன்னத குடும்பம், ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சின்சென்டார்ஃப் அவங்களுடைய தகப்பன் வந்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னா, அரசாங்கத்துல வந்துட்டு நல்ல பதவியில வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்தார். அங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு அரசாங்கத்துல ஒரு நல்ல பதவியில இருக்கக்கூடிய ஒரு வந்துட்டு இவருக்குரிய தகப்பன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய செல்வாக்கு வந்துட்டு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு யோசித்து பார்க்கணும். ஸோ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பணக்கார குடும்பத்துல வந்துட்டு இவர் சின்சென்டார்ஃப் வந்துட்டு அவர் வந்துட்டு பிறக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஸோ அவர் வந்துட்டு இப்படியாக வந்துட்டு அவரு பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 வாரம் கழிச்சு வந்துட்டு அவங்களுடைய தகப்பன், அதாவது 6 வாரம் அப்படின்னும் போது 42 நாள் கழிச்சு அவருடைய அப்பா வந்துட்டு ஒரு காச நோய் டிபினால அவரு பாதிக்கப்பட்டு அவர் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. ஸோ அப்பா வந்துட்டு ஒரு 42 நாள் வந்துட்டு இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு 3 வயசு ஆகுது. 3 வயசு ஆகும்போது அவங்களுடைய அம்மா வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. ஸோ வந்துட்டு இவரு யார் கையில வளர்க்கப்படுறாரு அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய பாட்டி, அம்மா வந்துட்டு அத்தை, அவங்க மூலமா வந்துட்டு என்ன பண்றாருன்னா இவரு வளர்க்கப்படுறாரு. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்ல ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்க வந்துட்டு வளர்க்குறாங்க. பாட்டியும் வந்துட்டு அத்தையும் வந்துட்டு இந்த சின்சென்டார்ஃபை வந்துட்டு ஆண்டுக்குள்ள வந்துட்டு வளர்க்குறாங்க. எப்படின்னா வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஜெபம், அப்புறம் வந்துட்டு வேத வாசிப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பாமலை பாடல்கள். ஸோ இதன் மூலமாவே வந்து என்ன பண்றாருன்னா அதிகமா அதை கேட்டு வந்து என்ன பண்றாருன்னா அவரு வளர்றாரு. இப்படி வளரும்போது அது கேட்க அவருடைய இருதயத்துல வந்துட்டு அது பதிந்ததுனால ஆண்டுக்குள்ள வந்துட்டு அவரு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அப்படியே வளர்றதுனால ஆண்டுக்காகவே அவர் வந்துட்டு வாழ்றாரு. எப்படின்னா அந்த சின்ன வயசுலயே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு 10 வயசுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவரு அந்த நாட்கள்ல 1700, ஸோ அந்த நாட்கள்ல வந்துட்டு அவர் நம்ம பார்க்கும்போது அவர் வந்துட்டு நியூ டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாடை வந்துட்டு அவர் கிரேக்க மொழியில வந்துட்டு எழுதப்பட்டதுனால அந்த கிரேக்க மொழியை வந்துட்டு இவர் படிச்சிருந்தாரு. ஸோ புதிய ஏற்பாடை வந்துட்டு அவர் கிரேக்க மொழியில வந்துட்டு அந்த 10 வயசுல வந்துட்டு அவர் படிக்கிறவரா வந்து இருந்தாரு. லத்தீன் மொழி வந்துட்டு இவருக்கு நல்லா தெரியும், ஸ்பானிஷும் வந்துட்டு இவருக்கு வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து பாக்குறோம். ஸோ மொழியெல்லாம் இவருக்கு வந்துட்டு தெரிஞ்சதுனால நல்ல படிப்புல வந்துட்டு அவரு ரொம்ப ஆர்வத்தோட வந்துட்டு அவர் இருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்துட்டு படிப்போ மற்ற செலவுக்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தர் வந்து உதவி செய்யறாரு, ஸ்பான்சர் பண்றாரு. அது யாரு அப்படின்னா வந்துட்டு பியட்டிசம் அப்படின்னு சொல்லி இயக்கத்தினுடைய நிறுவனர். அவருடைய பேர் வந்துட்டு பிலிப் ஜாக்கப் ஸ்பானர் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர். ஸோ அவரு வந்துட்டு என்ன பண்றாருன்னா இவருக்கு வந்துட்டு உதவி பண்றாரு. அது மாத்திரம் இல்ல, இவருக்கு நிறைய காரியங்கள் வந்துட்டு இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்களுக்கு வந்து போதிக்கிறார். நிறைய ஆண்டுக்காக வந்துட்டு எப்படி வாழ்றது. ஸோ ஒரு பியட்டிசம் ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர்னும் போது அவருக்கு நிறைய வந்துட்டு அனுபவங்கள் இருக்கும். ஸோ அதனால அதை வந்து என்ன பண்றாருன்னா இந்த சின்சென்டார்ஃப்க்கு வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா சொல்லித்தரார் நிறைய காரியங்கள், ஊழியத்தை குறிச்சு, அப்புறம் வந்துட்டு நம்ம மிஷனரியை குறிச்சு, ஆண்டுக்காக எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், தியாகம் பண்ணி ஆண்டுக்காக ஊழியத்தை செய்யறது, ஸோ ஆண்டுக்காகவே நம்ம வந்து வாழ்றது. ஸோ எல்லா காரியங்களும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமா வந்துட்டு இவர் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கேட்டு அவர் வந்துட்டு வளர்றாரு. ஸோ வந்துட்டு இவர் அவருடைய படிப்புக்காக வந்துட்டு அந்த ஜெர்மனி தேசத்துலயும் வந்துட்டு
ஹாலே அப்படின்ற ஒரு பள்ளி வந்துட்டு இருக்கு. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு இவர் வந்து படிக்கிறாரு. சோ மேற்படிப்புக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஜெர்மனி தேசத்துல விட்டன்பெர்க் அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டி இருக்கு. அது வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது தான். சோ அதனால அங்க வந்து என்ன பண்றாருன்னா அவர் படிக்கிறாரு. என்ன படிக்கிறாரு அப்படின்னா, சட்டம் சார்ந்த படிப்பு, அதாவது லா, அந்த படிப்பு வந்துட்டு இவர் என்ன பண்றாருன்னா அவர் படிக்கிறார். சோ என்னதான் வந்துட்டு இந்த லா, அந்த சட்டம் சார்ந்த படிப்பு அவர் படிச்சாலும் கூட அவருடைய இருதயத்துல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதிகமாக வேத வசனங்களும் நல்லொழுக்கமும், ஆண்டுக்காக வாழ்றது, ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு ஆண்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், வழி நடக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு வழியில வந்துட்டு அவரு நடக்கிறதுனால அதிகமா வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அதுலயே வந்துட்டு அவர் நடக்கிறார். சோ இப்படியே வந்துட்டு அவர் நடக்கிறதுனால இந்த சின்ன வயசுல நம்ம அவர் என்ன பண்றாருன்னா, எப்படிப்பட்ட ஒரு ஆண்டுக்குள்ள வந்துட்டு அதிகமா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு அன்பு வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அவரு சின்ன வயசுல வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பில்டிங், சோ நல்ல பெரிய பில்டிங், ஒரு கோட்டைன்னு கூட சொல்லலாம், அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜன்னல் வந்து உட்காந்து அவர் என்ன பண்றாருன்னா லவ் லெட்டர் வந்துட்டு அவர் எழுதுறாரு. லவ் லெட்டர் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா ஏசப்பாக்கு வந்து, ஜீசஸ்க்கு வந்துட்டு அவர் எழுதுறாரு. சோ எழுதி என்ன பண்றாருன்னா அப்படியே ஜன்னல் வழியா அப்படியே வந்துட்டு அப்படியே எடுத்து அப்படி போடுறாரு. சோ வந்துட்டு ஒரு ஏசு கிறிஸ்துக்கு வந்துட்டு ஒரு லவ் லெட்டர் எழுதக்கூடிய வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு வந்துட்டு அன்பு வந்துட்டு ஆழமாக ஆண்டு மேல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்படி வளர்ந்ததுனால சோ வந்துட்டு அவரு படிப்பு முடிக்கிறாரு, அத லா படிப்பை வந்துட்டு முடிக்கிறாரு. சோ வந்துட்டு அவர் வேலை வாய்ப்புக்காக சில உதவினால வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, சோ அந்த நல்ல ஒரு அரசாங்கத்துல வந்துட்டு வேலை கிடைக்குது. சோ அவங்களுடைய அப்பா கூட வந்துட்டு அரசியல்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பதவியில இருந்ததுனால, சோ அவங்க குடும்பத்தார் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீ வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்துட்டு அரசாங்கத்துல என்ன பண்ணு, நீ வேலை பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்கள கொஞ்சம் புஷ் பண்றாங்க. அவருடைய இருதயத்துல எல்லாம் வந்துட்டு ஆண்டரை பத்தின ஒரு எண்ணம் தான், வந்துட்டு ஆண்டருக்காக நான் வந்துட்டு ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துட்டு அவருக்குள்ள வந்துட்டு அதிகமா இருந்ததுனால அதை வந்து நிராகரிக்கிறாரு. இவர் வந்துட்டு 1722 வந்துட்டு இவருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகுது. வந்துட்டு 1722 வந்துட்டு அவர் மேரேஜ் ஆகுது. சோ மேரேஜ் ஆகி வந்துட்டு அவர் இருக்கிறாரு. அவர் இருந்துட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, ஆண்டருடைய வழிநடத்துதல் பார்க்கும்போது மோராவியர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மோராவியர்கள் வந்துட்டு அவங்க ஒரு குரூப், அவங்க ஒரு மக்கள், அவங்க ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சில துன்புறுத்தல் காரணமாக, நெருக்கடியின் காரணமாக என்ன செய்யறது, எங்கேயாவது நம்ம அடைக்கலம் வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்க போறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சின்சென்டார்ஃப் வந்துட்டு அங்க வந்துட்டு அவரு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உதவி செய்யும்படியாக வரார். அந்த மோராவியர்களுக்கு வந்துட்டு தன்னுடைய வந்துட்டு தோட்டத்துல, தன்னுடைய எஸ்டேட்ல வந்துட்டு ஒரு இடத்த வந்துட்டு ஒதுக்கி தந்து அவர்களை வந்துட்டு அவங்க கொண்டு வந்து, அநேக ஜனங்கள் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு என்ன, இவருக்கு வந்துட்டு அதான் செல்வாக்கு வந்துட்டு அதிகம். சோ சின்சென்டார்ஃப் என்ன பண்றாருன்னா அந்த மோராவியர்களை தன்னுடைய தோட்டத்துல, தன்னுடைய எஸ்டேட்ல வந்துட்டு அவங்க என்ன பண்றாருன்னா ஒரு இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல வந்துட்டு அவங்களை வச்சு என்ன பண்றாருன்னா பராமரிக்கிறார். ஆண்டு வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு காரியத்தை கத்து தராரு. இந்த ஜனக்கூட்டத்தை வச்சு என்ன பண்ண, ஆண்டுக்காக நீ பயன்படுத்துன்னு சொல்லி ஆண்டு பேசும்போது சோ அவர்களை கொண்டு என்ன பண்றாருன்னா ஹெர்னூட் அப்படின்னு சொல்லி, அல்லது மோராவியன் மிஷனரி வந்துட்டு இயக்கம் வந்துட்டு அங்க வந்துட்டு என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றாரு. சோ 1722 வந்துட்டு அவர் வந்துட்டு அங்க ஸ்டார்ட் பண்ணி அநேகருக்கு வந்துட்டு ஆண்டரை பத்தி அவர் சொல்லி தராரு. மிஷனரி குறிச்சு வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லி தராரு. அப்படி சொல்லி தந்து 1727 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அங்க மறுமலர்ச்சி நம்ம வந்து பாக்குறோம். அந்த மிஷனரி இயக்கத்துல, மோராவியன் மிஷனரி இயக்கத்துல அங்க ஒரு மறுமலர்ச்சி நம்ம பாக்குறோம். எப்படி அப்படின்னா வந்துட்டு அந்த 5 வருஷத்துல சோ அவர்களை ஒரு மிஷனரிமார்களா வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா உருவாக்கி அதுல உள்ள அந்த சிலரை வந்து என்ன பண்றாருன்னா பல இடங்களுக்கு, வெளிநாட்டுக்கு வந்து என்ன பண்றாருன்னா ஆண்டுடைய மிஷனரி ஊழியங்களுக்காக வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அனுப்புறாரு. அந்த இயக்கம் அப்படியாக வந்து செயல்படுது. சோ அவங்க போன வந்துட்டு இடங்களை நம்ம பார்க்கும்போது, வெளிநாட்டுக்கு வந்துட்டு மிஷனரியாக வந்துட்டு சென்றக்கூடிய இடம் சொல்லி நம்ம பார்க்கும்போது கரிபியன், அதாவது வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஆப்பிரிக்கர்கள் வந்துட்டு அங்க அடிமையா வந்துட்டு இருந்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க மத்தியில நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஊழியத்தை செய்யுங்க. அதாவது இப்ப வந்து மிஷனரின்னு சொல்லி சொல்லும் போது சாதாரணமா வந்துட்டு அனுப்பப்படும் போது வந்துட்டு சோ அங்க உள்ள மொழி, சோ அது வந்துட்டு கத்துக்கக்கூடிய காரியங்கள் இருக்கும். சோ எல்லாமே வந்துட்டு இருக்கும். அவங்களுடைய நேச்சருக்கு வந்துட்டு அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்க வந்து ஒத்து போகணும். இப்படி பல காரியங்கள் வந்துட்டு இருக்கு. சோ அதனால சோ இங்க பார்க்கும்போது வந்துட்டு அப்படியாக வந்துட்டு இவர்கள் இந்த மிஷனரிமார்கள் அங்க அனுப்பப்படும் போது கூட அங்க உள்ள மொழிகளை கற்றுக்கொண்டு அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த நேச்சருக்கு சம்பந்தம், அவங்களோட அந்த ஜனங்கள் வந்துட்டு எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துகிட்டு அவங்கள்ட்ட தாழ்மையாக மிஷனரி ஊழியங்களை வந்துட்டு அவங்க செய்யறாங்க. ஸோ கரிபியன் சொல்லி சொன்னேன். இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு வட அமெரிக்கா, மேற்கு இண்டீஸ், அப்புறம் இந்தியா, லாப்லாண்ட் அப்படின்ற வந்துட்டு இன்னும் வந்துட்டு பழங்குடியினர் இடத்தில் இப்படி பல இடங்கள்ல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மிஷனரிக்காக
சின்சென்டார்ப் என்ன பண்றாருன்னா, அந்த மிஷினரி இயக்கம், மோராவியன் மிஷினரி இயக்கத்துல இருந்து வந்துட்டு அநேக இடங்கள்ல வந்துட்டு என்ன பண்றாருன்னா, மிஷினரிகளை அனுப்புறாரு. அனுப்பி என்ன பண்றாரு, ஊழியத்தை செய்ய முடியாத அனுப்புறாரு. சோ இவர்களும் போய் என்ன பண்றாங்கன்னா, அங்க அதுக்கேத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, ஊழியத்தை வந்துட்டு அவங்க செய்யறாங்க. சோ இவரும் கூட, இந்த சின்சென்டார்பும் கூட 1739 1740 நீங்க பாத்தீங்கன்னா, சோ இந்த இயக்கத்தை வந்து, இந்த மோராவியன் மிஷினரி இயக்கத்தை வந்துட்டு இந்த வந்துட்டு இந்த இயக்கம் வந்துட்டு அங்கங்க வந்துட்டு ஸ்தாபிக்கப்படணும். அதாவது யூரோப், வந்துட்டு பென்சில்வேனியா, இன்னும் வந்துட்டு அமெரிக்கா, இந்த போன்ற இடங்கள்ல வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த கரீபியன், சோ இந்த இடங்கள்ல வந்துட்டு இந்த மோராவியன் இந்த வந்துட்டு மிஷினரி இயக்கமானது அங்கேயும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி இதனுடைய பிரயாசத்துக்காக ஊழியத்தின் நிமித்தமாக அங்கங்க என்ன பண்றாருன்னா, இப்படி போன்ற இடங்களுக்கு வந்துட்டு வெளிநாட்டுகளுக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னா பிரயாணம் பண்ணி அங்கங்க என்ன பண்றாருன்னா, இந்த இந்த இயக்கத்துக்காக, இந்த மிஷினரி இயக்கத்துக்காக அவர் வந்து அதிகமாக அவர் பிரயாசம் எடுக்கிறார். சோ இப்படியாக வந்துட்டு இவர் வந்துட்டு அது மாத்திரம் இல்ல, அந்த மோராவியன் மிஷினரி இயக்கத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் வந்துட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி செயின் பிரேயரை வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா அங்க வந்துட்டு உருவாக்குறாரு. அது வந்துட்டு ஒரு 100 ஆண்டுகளுக்கு வந்துட்டு அது நடந்தது என்பதாக வந்துட்டு சரித்திரம் வந்துட்டு நமக்கு சொல்றதை நம்ம வந்து பாக்குறோம். 100 ஆண்டுகள் வந்துட்டு அந்த செயின் பிரேயர் வந்துட்டு அங்க நடக்குது. 24 மணி நேரம் ஜெபம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நான் தைலாபுரத்துல இருக்கும்போது கூட இன்னும் வந்துட்டு பிரே கார்டன் நம்ம பாக்குறோம். அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ல என்ன பண்றாங்கன்னா, பெரியவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்துட்டு வந்துட்டு ஒவ்வொரு மணி நேரமும் வந்துட்டு கரெக்டா வந்துட்டு ஒரு 8ல இருந்து 9, 9ல இருந்து 10 இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாஃப் வந்துட்டு ப்ரே பண்ணணும்னு சொல்லி வந்துட்டு பெரியவங்க வந்துட்டு நியமிச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பிரேயர் இடத்தையும் வந்துட்டு அங்க தைலாபுரத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு பிரேயர் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ரூம் வந்துட்டு கட்டி கொடுத்து, சின்ன பார்க் மாதிரி பண்ணி கொடுத்து, எவ்வளவு பிரயாசம் எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, அங்கிள் வந்துட்டு இந்த மாதிரி காரியங்களும் செஞ்சாங்க. ஸோ அங்கிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த வந்துட்டு எப்படி நல்லா இருக்கா, அவங்க வந்துட்டு ப்ரே பண்றாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசிட் பண்ணாங்க. ஸோ அப்படிலாம் வந்துட்டு அங்கிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. தனிப்பட்ட வந்துட்டு பர்சனலா வந்துட்டு ஆண்டரோட வந்து செலவிட வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஸோ அப்படி வந்துட்டு ஒரு செயின் பிரேயர் 24 மணி நேரம் வந்துட்டு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டு இவர் வந்துட்டு அந்த வந்துட்டு அங்க வந்துட்டு அந்த மிஷினரி இயக்கத்துல வந்துட்டு இவர் வந்துட்டு செயல்படுறதை நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அதனால ஜெபம் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஜெபத்தை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்ம வாழ்க்கையில கூட முக்கியமா வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தணும். ஏன்னா ஜெபம் இல்லையில் ஜெயம் இல்லைன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நமக்கு பாடுபடும் போது, கஷ்டப்படும் போது, பிரச்சனைகள் வரும்போது, இந்த நேரத்துல நம்மளுக்கு வந்து ஜெபம் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஆண்டு தான் நம்மளுக்கு வந்து உதவி செய்ய முடியும். ஸோ ஆண்டு சமூகத்துல போனோம் அப்படின்னா ஆண்டுல இருந்து நமக்கு ஒத்தாசை வந்து நம்மளை வந்துட்டு பாதுகாக்க ஆண்டு வந்து வல்லவரா இருக்கிறார். ஸோ வந்துட்டு இவரும் வந்துட்டு இந்த மிஷினரி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அநேக போராட்டங்கள் வந்துட்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ரொம்ப போராட்டம் வந்துச்சு. அதாவது அந்த அரசாங்கத்துல இருந்து வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு இதை நீ பண்ணக்கூடாது, என்ன ஏதுன்னு சொல்லி வந்துட்டு அவங்க ரொம்ப வந்துட்டு போராட்டத்தை கொடுக்குறாங்க. ஆனா இவரு சட்டம் அந்த படிப்பை வந்து படிச்சதுனால அந்த படிப்பை கொண்டு, சோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அங்க அந்த இயக்கத்தை வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு ஞானத்தோட வந்துட்டு அவர் செயல்படுறாரு. வேற யாருமே ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு வந்து அவருடைய படிப்பு வந்துட்டு அங்க வந்துட்டு உதவி செய்யறது நம்ம பாக்குறோம். சோ அன்போடு வந்துட்டு இந்த ஊழியத்தை வந்துட்டு அவரு வந்துட்டு செய்யறதை நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுதான் வந்துட்டு இவருடைய வாழ்க்கை, சின்சென்டார்பினுடைய வாழ்க்கை. ஸோ அவருடைய மரணம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு 1760 மே 9ஆம் தேதி வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஹெர்னூட் அப்படின்ற ஒரு ஜெர்மனி அந்த தேசத்துல வந்துட்டு என்ன பண்றாருன்னா அவரு மரிக்கிறாரு. ஸோ அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு ஒரு 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 வார்த்தை வந்துட்டு அவர் வந்துட்டு எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் பட் ஒன் பேஷன், இட் இஸ் he alone. The world is the field and the field is the world. And henceforth that country shall be my home, where I can be most used in winning souls for Christ. ஸோ தமிழ்ல வாசிக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆர்வம் மட்டுமே உள்ளது, அது அவர் மட்டுமே. உலகமே களம், களமே உலகம். இனிமேல் அந்த நாடு என் வீடாக இருக்கும். அங்கு நான் கிறிஸ்துவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதில் அதிகம் பயன்படுத்த முடியும் என்பதாக இங்க பாக்குறோம். வந்துட்டு ஆண்டவருக்காகவே மட்டுமே வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வந்துட்டு இருக்க போறேன், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதே என்னுடைய குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்துட்டு அவர் சொல்றாரு. சோ ஆரம்ப காலத்துல வந்துட்டு அவரு புரொட்டஸ்டன்ட் அந்த சபையை வந்துட்டு நிறுவன ஒரு வந்துட்டு ஒருவராக வந்துட்டு இவர் காணப்படுறாரு. சோ வந்துட்டு இவர் செய்த அந்த ஊழியத்தெல்லாம் அவர் பார்க்கும் வந்துட்டு பின்னாட்கள் வரக்கூடிய வந்துட்டு வில்லியம் கேரி, இன்னும் வந்துட்டு ஹட்சன் டெய்லர், இன்னும் இருக்கக்கூடிய அந்த மிஷினரிமார்களுக்கு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இவர் செய்த அந்த ஊழியம் வந்துட்டு அவர்களுக்கு வந்துட்டு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக வந்துட்டு அவருடைய இருதயம் பாதிக்கக்கூடியதாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு
இவருடைய ஊழியமானது இருந்தது. ஸோ வந்துட்டு இவருடைய எழுத்து இன்னும் இன்னும் அவர் எழுதிய புத்தகங்கள் இன்னும் வந்துட்டு ஒரு பாமலைகள்லாம் வந்துட்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு கூட நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு வந்துட்டு நிக்கோலஸ் ஹிம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சீங்க அப்படின்னா அவர் பாடின அந்த பாமலைகள்லாம் நீங்க வந்துட்டு பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஆண்டுக்குள்ள வந்துட்டு அவரு ஸோ வந்துட்டு பயன்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஸோ இவருடைய பிறப்பு, ஸோ இவருடைய ஊழியம், ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு பார்த்தோம். அடுத்ததா நம்ம வந்துட்டு இவருடைய வசனம், இவருடைய வாழ்க்கையில வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ நிறைய வந்துட்டு ஜனங்கள் வந்துட்டு கெட்டு போயிட்டு இருக்காங்க. சோ அந்த ஜனங்கள்லாம் ஆத்துமாக்களா வந்துட்டு ஆதாயப்படுத்தணும் அப்படின்னா சோ வந்துட்டு மிஷினரிமார்கள் அதிகம் பேர் வந்துட்டு அனுப்பப்படணும். சோ அதனால வந்துட்டு இங்க நம்ம பாக்குறோம் சின்சென்டார்ப் நம்ம பார்க்கும்போது அப்படியாக மிஷினரிமார்களை அதிகம் பேர் வந்துட்டு அவர் இந்த இயக்கத்தை இயக்கி அநேக ஜனங்களை ஆத்துமாக்களை ஆதம் செய்யும்படியாக இப்படியாக வந்துட்டு அவர் செயல்பட்ட காரியங்கள். அதுக்கு பிற்பாடு அப்படியே வந்துட்டு மிஷினரி வந்துட்டு அதே அப்படியே வந்து செயல்படுறதை நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்றதை நம்ம வந்து பாக்குறோம். அது மாத்திரமல்ல, அவருக்கு பாதித்த ஒரு வசனம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி பார்த்து சொல்ற மாதிரியே, நான் உனக்காக மரித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி சின்சென்டார் பார்த்து ஆண்டு வந்துட்டு பேசின மாதிரி வந்துட்டு அவர் ரொம்ப பாதித்த ஒரு வசனம் இதுதான். நான் உனக்காக பாடுபட்டேன், உனக்காக மறித்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு ஒரு வசனம் வந்துட்டு அவர் பாதித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்படியாக வந்துட்டு சோ ஆண்டுக்காக வந்துட்டு ஊழியத்தை செய்து வந்துட்டு அவரை போல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த நாள் நம்ம வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிறோம். இன்னைக்குரிய வேத பாடம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்சலோம் வந்துட்டு தாவீது ராஜாக்கு வந்துட்டு விரோதமாக, அதாவது மகன் தன்னுடைய தகப்பனுக்கு வந்துட்டு விரோதமா வந்துட்டு அவரு வராரு. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஆசை, அதாவது வந்து அந்த சிங்காசனம் வந்துட்டு தாவீதினுடைய சிங்காசனம் இவருக்கு வேணும்ன்ற ஒரு அரியணை இவருக்கு வந்துட்டு வேணும்ன்ற வந்துட்டு ஒரு ஆசை, ராஜ்யத்தின் மேல ஆசை. சோ அந்த ஆசையினால பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஏதாவது ஒரு பாவம் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதனால வரக்கூடிய முடிவு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விபரீதமா தான் வந்துட்டு இருக்கும். பிள்ளையாண்டானே வந்துட்டு வளர்க்க வேண்டிய விதத்துல வந்துட்டு வளர்க்கணும். அப்பொழுது அது வந்துட்டு முதிர் வயதுல வந்துட்டு அவன் வந்துட்டு அதை விடாதிருப்பான் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல வந்துட்டு 22ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல நமக்கு வந்து நம்ம பாக்குறோம். சோ வந்துட்டு அங்க அப்சலோம் வந்துட்டு தாவீது ராஜாக்கு வந்துட்டு விரோதமா வந்துட்டு அவரு வரும்போது அங்க வந்துட்டு கோவேறு கழுதையில வரும்போது அங்க சன்னல் பின்னலான அந்த கர்வாலி மரத்துல அவர் வந்துட்டு அவருடைய தலைமுடி நீளமா இருந்ததுனால அங்க மாட்டி சிக்கி தவித்து, அதுக்கப்புறம் யோவாத் அங்க வந்துட்டு அவர் வந்துட்டு 3 ஈட்டினால வந்துட்டு அவரை குத்தி கொண்டு, அதுக்கப்புறம் அவர் கீழே இருக்கக்கூடிய அந்த போர்த்தவர்கள் எல்லாமே அடிச்சு கொண்டதாக வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் செத்ததுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு கற்குவியலாக வந்துட்டு அவரை குவித்து அங்க வந்துட்டு சாகடிக்கிறாங்க. தாவீது வந்துட்டு அதுக்காக அப்சலோமை வந்துட்டு அவர் இறந்து போனதுனால வந்துட்டு மிகவும் துக்கத்தோடு வந்துட்டு அங்கு அழுகிறதை நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிறு வயதுல இருந்து நம்ம வந்துட்டு வளர்ந்த விதங்களை நம்ம வந்துட்டு யோசித்து பார்க்கணும். ஒருவேளை நம்ம வளர்ந்த விதம் வித்தியாசமான சூழலை நம்ம வந்துட்டு வளர்ந்துருப்போம். அது மாத்திரம் இல்ல, அவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாள்ல கூட உன்னதமான ஒரு ஊழியத்தனம் வந்து ஆண்டு வந்து நம்ம கையில கொடுத்து இந்த நாள்ல வந்து வழி நடத்திட்டு இருக்காரு. சோ நம்முடைய வாழ்க்கை வந்துட்டு ஒருவேளை எப்படியோ இருந்திருக்கும். நம்முடைய பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா நம்ம வந்துட்டு வளர்க்கறதுல ரொம்ப கவனமா வந்துட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா சோ இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது சின்சென்டார் அவனுடைய தகப்பனின் தாய் வந்துட்டு இழந்து ஒரு பணக்கார குடும்பத்தை சார்ந்து இருந்தாலும் கூட அவருடைய சூழல் வந்துட்டு அவருடைய அத்தை பாட்டி அவங்களுடைய கையினால வந்துட்டு அவர் வளர்ந்தாரு. அங்கு அம்மா தகப்பன் தாயினுடைய அந்த பாசம் எல்லாமே வந்துட்டு அவருக்கு இருந்திருக்காது. ஒரு பணக்கார குடும்பம், ஒரு பாவத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு வளர்ந்திருக்கலாம். வந்துட்டு பணக்கார குடும்பம் ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வந்துட்டு அவர் வாழ்ந்திருக்கலாம். ஆணுடைய ஊழியம் சேவை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செயல்படாம வந்துட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆடம்பரமா வந்துட்டு அவரு சும்மா சோம்பேறியா கூட வந்துட்டு அவர் இருந்திருக்கலாம், இஷ்டம் போல வந்துட்டு அவர் இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய வளர்ந்த விதம், அந்த பார்ட்டி வந்துட்டு அவங்க அத்தை எல்லாம் வந்துட்டு ஆவிக்குரியவர்களா இருந்ததுனால அவரை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு அவர் என்ன பண்ணாங்கன்னா வளர்த்திருக்காங்க. சோ அப்படி வளர்த்ததுனால வந்துட்டு என்ன இப்படி வந்துட்டு ஒரு ஃபோர்ஸா வந்துட்டு இப்படி வந்துட்டு என்னுடைய வாழ்க்கை வந்துட்டு இப்படி இருக்குதே. சோ வந்துட்டு ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நினைக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு அப்பா பாஸ்டரா இருக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்துட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான பிரேயர்னா கண்டிப்பா இருக்கணும், மத்தவங்க போல இருக்க முடியல, அப்படிப்பட்ட சூழல்ல வந்துட்டு நிறைய பேர் சிந்திக்க கூடும். சோ இங்க பார்க்கும்போது இவரும் அப்படி வந்து நினைச்சு வந்துட்டு இருந்திருக்கலாம், என்னன்னு சொல்லி நமக்கு தெரியாது. சோ இருந்தாலும் கூட ஒரு ஸ்ட்ரிக்டா வந்துட்டு வளர்க்கப்படுறாரு. சோ அப்படி வளர்ந்ததுனால அவர் வந்துட்டு அவருடைய பின்னாட்கள் வந்துட்டு ஆண்டு வந்துட்டு ஒரு இயக்கத்தையே, ஒரு மிஷினரி இயக்கத்தையே வந்துட்டு
ஒரு ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமா வந்துட்டு எத்தனை ஜனங்கள் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எத்தனை ஜனங்கள் மிஷினரி ஆயிருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு இது ரொம்ப பிரயோஜனமா வந்துட்டு இருந்திருக்கும். சோ இங்க நம்ம அப்சலோம பார்க்கும்போது வந்துட்டு தாவீது ராஜா ஒருவேளை வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் வந்துட்டு அவர் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு மொத்தம் 4 பசங்க வந்துட்டு இறந்து போறாங்க. அதாவது பத்சேபால் பாவத்தினால பிறந்த ஒரு மகன் வந்துட்டு அங்க இறந்து போறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அம்னோன், அதாவது அப்சலோமுடைய சகோதரி, அம்னோனுக்கும் சகோதரி தான். சோ வந்துட்டு தவறான வந்துட்டு வந்துட்டு முறையில வந்துட்டு அங்க வந்துட்டு உறவு கொள்றாரு. சோ அங்க வந்துட்டு அங்க அப்சலோம் வந்து என்ன பண்றாருன்னா அம்னோனை கொண்டு போட்டுறாரு. சோ அதோனியா வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்தை வந்துட்டு அவர் ஆசைப்படுறாரு தாவீதுக்கு அப்புறம். அப்சலோம் என்ன பண்றாருன்னா அதோனியா வந்துட்டு அவர் வந்துட்டு சாரி சாலமோன் வந்துட்டு அதோனியா வந்துட்டு அவரு கொண்டு போட்டுறாரு. அதுக்கப்புறம் அப்சலோம் கூட அவர் என்ன பண்றாருன்னா தாவீதுடைய சிங்காசனத்தை வந்து ஆசைப்படுறதுனால அவருடைய முடிவு வந்துட்டு இப்படியா முடிஞ்சிச்சு. சோ தன்னுடைய குமாரர்கள் 4 பேரையும் வந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவரு இழக்கிறார். சோ அதனால நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட முடிவுகள் வந்துட்டு வரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை வந்துட்டு நம்ம கரெக்டா கவனமா ஒழுங்கு கிரமமா வளர்த்து அவங்க நல்ல ஒழுக்கத்தை கத்து கொடுக்கணும், ஆவிக்குரிய ரீதியத்தை கத்து கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்க்கை இருக்கு. சோ அவங்களையும் நம்ம வந்துட்டு அப்படியாக நம்ம வந்துட்டு பழக்கப்படுத்தணும் அப்படின்னா ஆண்டுடைய ஊழியத்துக்கு நம்ம பழக்கப்படுத்தி ஒரு பெரிய ஒரு வந்துட்டு ஒரு மிஷினரி ஒரு ஒரு அவனுடைய சித்தம் வந்துட்டு அவர் மூலமா நம்மளுடைய பிள்ளைங்கள் மூலமா அதிகமா வந்துட்டு இருக்கும். சோ அதனால அவங்க நம்ம வந்துட்டு நல்லபடியா அவங்க வளர்க்கணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 2ஆம் வசனத்துல உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடிப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவையாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம அப்சலோம் பார்க்கும்போது தகப்பனையும் தாயும் வந்துட்டு அவரு கனம் பண்ணல, அங்க வந்துட்டு அவரு அவங்களுக்கு விரோதமா தான் அவன் செயல்பட்டார். சோ வந்துட்டு நமக்கு நன்மை உண்டாகணும், நம்ம வந்துட்டு வாழ்நாள் வந்துட்டு நீடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய தகப்பன் தாயும் வந்து நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டிருக்கு. சோ வந்துட்டு இங்க வந்துட்டு கனம் பண்ணாத அந்த அப்சலோம் நம்ம பார்க்கும்போது அவர் வந்துட்டு அவருடைய முடிவு வந்துட்டு சீக்கிரமாவே முடிஞ்சு போயிருது. நன்மை வந்துட்டு எதுவுமே அவர் வந்துட்டு காணாதபடிக்கும் முடிந்து போனது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்ம வந்து கத்துக்கொண்ட அந்த வசனங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது சின்சென்டார்னுடைய அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியங்கள், இன்னும் அப்சலோமுடைய காரியங்கள்லாம் நம்ம வந்துட்டு இன்னைக்கு தியானிக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணி நம்ம வந்துட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஜெபம் பண்ணலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேச தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடான கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட ஆண்டவர் தகப்பனே நீர் பேசியிருந்தே தகப்பனே அப்பா ஆண்டவரே தகப்பனே அப்பா சின்சென்டார் அப்பா ஆண்டரே அப்பா எங்களுக்கு முன்னாக அவர் வாழ்ந்தார் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா வந்துட்டு நீங்க அப்பான்றே நீங்க பாத்திருக்கீங்க. அநேக ஊழியங்களை அவர் செஞ்சாரு. அநேக ஜனங்கள் ஆத்மாக்களை ஆதரவு செய்யும்படியாக மிஷினரிகளை அப்பான்றே அங்கங்க அனுப்பினாரு. ஆண்டவரே அவரை கொண்டு நீர் எடுத்து பயன்படுத்தி நீர் தகப்பனே இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா அதை கேட்கிறவர்கள் அப்பான்றே கேட்கிறவர்களாகிய நாங்கள் அந்த அப்பா தகப்பனே பிதாவே ஆண்டவரே அவரை குறித்து படிக்கிறவர்களாகிய நாங்கள் தகப்பனே பிதாவே நாங்களும் கூட உமக்காக தகப்பனே பிதாவே செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நீங்க எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தை சித்தத்தை செய்வதற்கு தகப்பனே எங்களுடைய தகப்பனே ஆண்டவரே அப்பா இஷ்டத்துக்கும் எங்களுடைய தகப்பனே பாவங்களும் அப்பா அதுக்கு தடையாதபடி எங்களை நீர் பாதுகாப்பீராக. அப்பா ஆண்டரே இந்த நாளிலும் கூட அநேக சோதனைகள் பாடுகள் தகப்பனே ஊழியத்தின் மூலமாய் வரும்போது ஆண்டரே அதிகமாக ஆண்டரே ஜெபித்து அதை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி பாராட்டுவீராக சுவாமி. ஆண்டரே அப்பா சுவாமி அப்படியாய் தகப்பனே உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டரே என்னுடைய விசுவாசம் அதிகமாக அப்பா தகப்பனே ஆண்டவரே ஆழமா இருக்க உதவி செய்வீராக தகப்பனே. அதிகமாய் ஜெபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே தொடர்ந்து சுவாமி அப்பா அப்சலோமுடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையும் தகப்பனே அப்பா ஆண்டவரே அப்பா அவருடைய முடிவும் தகப்பனே பிதாவே ஆண்டவரே ரொம்ப அப்பா தகப்பனே மோசமாக இருந்தது ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே அவருடைய மரணம் தகப்பனே பிதாவே ஆண்டவரே 3 ஈட்டினால அப்பா ஆண்டவரே சாமி அவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே நடுவாக தொங்கினார். அப்பா 3 ஈட்டினால யோவாபினால குத்தப்பட்டார். ஆண்டவரை அடித்தே கொண்டு போட்டார்கள் ஆண்டவரே தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையும் கூட உங்களுடைய கருத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட முடிவு தகப்பனே எங்களுக்கு வராதபடி ஆண்டவரே எந்த பாவத்தினாலும் வரக்கூடிய அந்த விளைவு தகப்பனே பிதாவே ஆண்டவரே மோசமாக இருக்கும் ஆண்டவரே. அதனால பாவத்துக்கு விலகி தகப்பனே பரிசுத்தமான ஒரு ஜீவித்தை வாழ்ந்து அநேக அப்பா தகப்பனே ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாப்பீராக அப்பா. நீர் தொடர்ந்து நடத்தும் ஆள்கைசியும் எல்லா துதிகர மகிமை யாவும் குறித்து செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட கலந்து கொண்டிருக்கிற தகப்பனே ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு அப்பா தகப்பனே பார்ட்டிசிபன்ஸ் தகப்பனே அப்பா ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் தகப்பனே பிதாவே ஆண்டவரே தகப்பனே பிதாவே விசுவாசிகளையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லாரையும் நீர் பாதுகாத்து எல்லாரையும் பராமரித்து நீர் வழி நடத்துவீராக. நீர் தொடர்ந்து நடத்தும் ஆண்டவர் தகப்பனே அப்பா தகப்பனே உடைய ஊழியக்காரர்களோ விசுவாசிகளாக இருக்கிற நாங்களும் கூட தகப்பனே அப்பா மனம் திரும்ப
ஆண்டவரே, எங்களை நீர் வழி நடத்துவீராக சுவாமி. எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இன்னும் தகப்பனே அப்பா, ஊழியங்களை தகப்பனே, கலாச்சார ஊழியங்கள் அதை நடத்தக்கூடிய தகப்பனே அப்பா, பெரியங்களும் அப்பா என்று நான் ஃப்ரெண்டு நாங்கள் குடும்பங்களை நீர் ஆஸ்வதிப்பீராக. தொடர்ந்து ஊழியத்தின் தகப்பனை நீர் நடத்தி தரும்படியாய் அதுக்குண்டான தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டரே, படிக்கிற பசங்க, பிள்ளைங்க, வார்டன், ஸ்டாஃப் எல்லாரையும் நீங்க ஆஸ்வதிப்பீராக தகப்பனே. ஆண்டரே, தொடர்ந்து நீ நடத்தும். இன்னும் ஜெபிக்க மறந்த காரியங்கள் அனைத்தையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டரே, எல்லா துதிகான மகிமையாவும் குறித்து செலுத்துகிறோம். மாச இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.